சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய முன்னாள் பதில் வைத்திய அர்ச்சித்தராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் சற்று முன் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசமானது இருக்கும், நேரடியான அரசியலில் ஈடுபடப் போகின்றேன் என்ற ஒரு அதிரடியான அறிவிப்பை சற்று முன்னால் முகநூலில் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார். தான் புதியதொரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கப் போவதாகவும் எந்த ஒரு அரசியல்வாதியின் பின்னால் தான் நிற்கப் போவதில்லை எனவும் தன்னுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். தான் தொடர்ந்தும் தனித்து சொந்த காலிலே நிற்பேன் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். மக்கள் சொல்வதை செய்யும் நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக நான் தொடர்ந்தும் செயற்படுவேன் என்று தன்னுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பாக முதலாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இதுவரை காலமும் நான் நேரடியான அரசியலில் ஈடுபட மாட்டேன் என தெரிவித்து வந்த அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பாக மனந்திறந்து வெளியிட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பில் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பான பிரச்சனைகளில் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் செயற்பட்ட விதம் தவறானது, சரியான விதத்திலே அந்த விடயத்தை கையாளவில்லை, தென்மராட்சி பிரதேசத்துக்கென்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவசியம் என்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் தொடர்பிலே பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அவர்கள் இந்த விடயத்தில் சரியான விதத்தில் செயற்படவில்லை, தங்களுடைய அரசியல் நலன்களுக்காகவே செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டையும் அர்ஜுனா முன்வைத்திருந்தார். இந்த வாரம் சுகாதார அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது தமிழ் அரசியல்வாதிகள் சாவகச்சேரி பிரச்சனை தொடர்பிலேயே சரியான முறையில் சுகாதார அமைச்சருக்கு எடுத்து கூறவில்லை, அவர்கள் தமிழில் கதைக்கிறார்கள், சுகாதார அமைச்சருக்கு அவர்கள் கதைப்பது விளங்கவில்லை என்றெல்லாம் அந்த கூட்டத்திலே இருந்தே சுட்டிக்காட்டியிருந்தார். தொடர்ச்சியாக அவர் தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பிலே தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையை தற்போது தன்னுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பில் தெரிவித்திருக்கின்றார். வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் நேரடியான அரசியலில் ஈடுபட மாட்டேன் என தெரிவித்து வந்தாலும் அரசியல் ஆய்வாளர்கள் சிலர் அவர் அரசியலில் ஈடுபடுவார், அவர் அரசியல் கட்சி ஒன்றில் இணைவார் என்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். அதுபோலவே அவர் தற்போது தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். சில அரசியல்வாதிகள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் இணைந்து அவர் தன்னுடைய அரசியலை மேற்கொள்ளக்கூடும் என தெரிவித்திருந்தார்கள். அதற்கு காரணம் அவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவையும் தமிழ் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் இணைத்து அவர்களை ஒப்பிட்டெல்லாம் கதைகளை தெரிவித்திருந்தார். அதுபோல சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பான பிரச்சனைகளில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மும்முரமாக செய்யப்பட்டிருந்தமையும் அதற்கு காரணமாக கூறலாம். எனினும் அர்ச்சுனா அவர்கள் தான் தனி கட்சி ஒன்றை ஆரம்பிக்க போவதாக தெரிவித்திருக்கின்றார். தென்மராட்சியை பொறுத்தவரையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதிக்கு இல்லை என்ற ஒரு வருத்தம் அங்கிருக்கக்கூடிய பிரதேச மக்களிடம் காணப்படுகின்றது. ரவிராஜுக்கு பின்னர் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் ஒன்று அங்கு நிரப்பப்படாமல் ஒரு கேள்விக்குறியாக இருந்த அந்த மக்களினுடைய ஏக்கம் இருந்து கொண்டிருந்தது. அருந்தவாளன், சசிகலா, ரவிராஜ் போன்றவர்கள் தேர்தலிலே அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்த போதும், அந்த பிரதேசத்திலே போட்டியிட்டு அதிகூடிய வாக்குகளை பெற்றிருந்த போதும் நாடாளுமன்றத்தில் செல்வதற்கான வாக்குகளை அவர்கள் பெறாதால் தொடர்ச்சியாக தென்மராட்சிக்கான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது வெற்றிடமாகவே காணப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அர்ச்சுனாவுடைய அரசியல் பிரவேசம் தென்மராட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுக்குமா என்று அடுத்தடுத்த தேர்தலில் பார்க்கலாம். தன்னுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பில் அர்ச்சுனா அவர்கள் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பான காணொலிகளை பார்க்கலாம். குட் மார்னிங், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு முக்கியமான விஷயம் வந்து லைவில் வந்து சொல்லணும்னு பார்த்தேன். நான் இந்த ஃபேஸ்புக் லைவ் தான் எங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டு வந்தது வெளியால். அதில் ஃபேஸ்புக்கை நான் வந்து ஒரு நாளுமே என்ன சொல்கிறது, ஃபேஸ்புக்கை விட்டு போக மாட்டேன். இது ஈஸி, அது மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறது. மார்க்கெட்டிங் படித்தாக்களுக்கு அது வடிவாக தெரியும். மீடியா மார்க்கெட்டிங் வந்து எந்த தளத்தில் வந்து கூட மக்கள் பிரவேசிக்கிறார்களோ அந்த தளத்தை பாய்க்கணும். அதனால் அது அவையான கொமெண்ட்கள் தரதிலே கொஞ்சம் நிப்பாட்டி கொள்ளுங்கள். இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும். நான் ஒரு நேர்மையான ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன். பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன். அரசியலுக்குள் நான் போவேன். கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி, எப்போவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன், சொந்த காலில் தான் நிற்பேன். இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கொள்கைகளை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை. அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள். அந்த கடிதம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதில் என்னென்ன பிழை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் இப்போது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன். அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுன திலகரட்ன சார் அவரிடம் எடுத்து கால் பண்ணி கேட்டேன். சார், உங்களை எம்ஓவா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் பனாபிட்டியா சார், நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லையே எம்ஓவா அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி. அப்போது அவர் சார் சிரிச்சு போட்டு சொன்னார், சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி. அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியாக ப்ராப்பரான லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் ஒன்று அடித்து கொண்டு போகிறேன். ஏன்னா வளமையாக நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்பந்தமான, அதாவது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்பந்தமான கடிதங்கள் எல்லாம், மற்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அதுக்குரிய எம்ஏ எஃப்எஸ்எல்ஏ கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன். நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வடிவாக அடித்து கொடுத்துருப்பேன். பரவாயில்லை, நான் அதுக்குரிய டிராஃப்டோட போகிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி பேர் எடுக்க வச்சுட்டார்
எழுதியிருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே ஒரு கடிதத்தோட, அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இஸ் hereby attached to teaching hospital பேரதினியா for temporary period ன்னு சொல்லி ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்க தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை. அது பார்ப்போம். நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன். அதில் நான் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன், அதை நீங்கள் பார்க்கலாம். மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றி இருக்கக்கூடிய, அதாவது வந்து கிரேட் இப்போ எங்கள் பட்சில் 23 பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் ஒரு நான் தமிழ் அண்டுதாலியோ அல்லது உண்மையை சொல்லிட்டு தெரியலை. நாங்கள் சந்திப்போம். அரசியலுக்கு வரணும் கண்ண பேர் கேட்டவ. எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில், பட் நேரடி அரசியலில் இறங்குவோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம். அதுக்கு வந்து படித்தவர்கள், மற்றது நாணயம் மிக்கவர்கள், இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை, உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம். அரசியல்வாதி என்று சொன்னோன்னே வளமையாக ஒன்று இருக்குது, காகம் கருப்புன்றதுக்காண்டி எல்லா கருப்பானதும் காகம் இல்லை. நாங்கள் அரசியலில் பார்த்துக்கொள்வோம். எனக்கு பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது, அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் வேறொருவர்களிடம் பணம் சேர்க்க விட வேண்டாம். மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும், நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம். மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும், மற்றது எதிர்காலத்தில் வர அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால், நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும். அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் 2009 இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூப் இவர் வருவார் நான் பார்த்து அழுகிற அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்கோ. நான் எப்போவுமே மக்களுண்ட குரலாக தான் இருப்பேன். முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ் பேசும் இனம், அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும், நாங்கள் ஒரு கொழும்புல போய் நிற்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தமிழில் கதைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. தமிழுக்கு அழகென்று பெயர். நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம். நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன். அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை. அவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம், இல்லை என்னை சுடுவதென்றால் தலையில் நேர சுடலாம். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் மீண்டும் இணைவோம். அந்த கடிதத்தோடு நான் திருப்பி இப்போ மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். மினிஸ்டரை போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடிதம் நீங்கள் அடித்தது பிழை, அந்த கடிதத்தை நீங்கள் சரியாக அடித்து தாரீங்களா, இல்லாட்டி இந்த கடிதத்தோடு போய் அர்ஜுன திலகரட்ன சாரை வந்து எம்ஓவை அட்டாச் பண்ணுறதா என்னென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அந்த கடிதத்தில் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுன திலகரட்னதுக்கு. கீழே எழுதியிருக்கிறது, யூ ஹேவ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டெம்பரரி அட்டாச் டு டீச்சிங் ஹாஸ்டல் பேராதீன் என்றால் அதனுடைய மீனிங் அர்ஜுன திலகரட்ன அவர்களை டெம்பரரியாக எம்ஓ அடிப்படையில் செய்கிறாள் என்று. மற்றது என்னுடைய இந்த திருநூரை பார்த்து முஸ்லீம் மக்கள் வந்து இவர்கள் திடீரென்று இன்றுடன் திருநூறுடன் தோன்றினார் என்று சொல்லி எழுதிவிடுகிறார். ஆதலால் அனைத்து தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் முரஹமத்துல்லாஹி வபரகாத்து. தேங்க்யூ. என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்காக இனிய தமிழ் காலை வணக்கம். நான் ஒரு மதம் சார்ந்தவன் இல்லை, ஒரு இனம் சார்ந்தவன் இல்லை, நான் உங்களுடைய மகன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.